அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி எங்களுடைய வேதகுரு மகோபாத்தியாயா, தன சாதாரண பட்டம் இல்லை, மகோபாத்தியாயங்கிறது இந்த ஃபீல்டில் இருக்கிறவளுக்கு தெரியும் அது எத்தனை கஷ்டமான விஷயம்னு. ரெண்டாவது, அவருடைய பட்டங்கள் சொல்லப்போனால் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு 1/2 hour ஆகும். அவ்வளோ பட்டம் வச்சுட்டுருக்கார், அவ்வளோ வச்சுட்டுருக்கார், இல்லை அவ்வளோ கொடுத்துருக்கா, பொழிஞ்சின்ட்டுருக்கா அவர் பேரில் பட்டங்களாக. அதுக்கு ஒரு எண்டு கிடையாது, எண்டு வராது. ஏன்னா வேதத்தையும் வேதாந்தத்தையும் சுத்தமான வடிகட்டின என்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு கூட புரிய வைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்து சொல்லக்கூடியவர் மகோபாத்தியாய சாஸ்திர ரத்னாகர டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். ஸோ இன்றைக்கி பெரியவாளை பற்றி, பெரியவாளுடைய மகிமைகளை பற்றியும், பெரியவாள் நமக்கு கொடுத்து சென்ற உபதேசங்களில் ரொம்ப முக்கியமான சில விஷயத்தையும் இன்றைக்கி இவர் மூலமாக நம்ம டைரெக்டாக இப்போ கேட்க போகிறோம். அப்புறம் ஏதோ நடந்துட்டுருக்கு. இப்போ ஒருத்தரும் பணத்தை கையால் தொடாத சன்னியாசிகள் இப்போ எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டுங்கிறான். பெரியவா வரதட்சணை கையில் வாங்கிட்டாங்கன்னா கீழே வைங்கிறான். இப்போ கீழே வைக்கிறதுலாம் முடிஞ்சு போச்சு, பேங்க்கில் கட்டி விடுங்கிறான். எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். எல்லாருமே நகர்மனான பிரஜையா தனேன பணத்தை தொடாத வாழ்க்கை நடத்துகிறோம். நாம் தான் பெரிய சன்னியாசி. வஸ்திரத்தை கனாபினான்னு கலரில் கட்டிக்கிறோம், அது வஸ்திரம் ஷேப் ஆகிடுது. கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்குது, வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது, கமண்டலு. எல்லாம் சன்னியாசி என்ன? நான் ஒன்றும் கையால் கை நீட்டி பணம் வாங்குறது இல்லை சாங்க. யாராவது கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு சன்னியாசம் எளிய வாழ்க்கைங்கிறத படித்தா அப்படியே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நாளைக்கே பிரமாதமாகிடும். அரசாங்கமும் நல்லதாக வந்திருக்கு சென்ட்ரலில், இருந்தாலும் நாம் அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்ற வார்த்தை இப்பொழுது ரொம்பவும் அடிபடுகிறது. இம்ப்ரூவ்மெண்ட், வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது தான். சர்க்கார் திட்டங்கள் இதற்குத்தான் என்கிறார்கள். எல்லோருக்கும் வயர் நிறைய சாப்பாடு, மானத்தையும் குளிர் வெயிலையும் காப்பாற்ற போதுமான வஸ்திரம் மினிமம் தேவை. வசிப்பதற்கு ஒரு சின்ன குடிசை இருக்க வேண்டியதுதான். இதற்கே சர்க்கார் திட்டம் போட வேண்டும். இதற்கு அதிகமாக பொருளை தேடி போவதால் வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது. உண்மையில் வாழ்க்கை தரம் என்பது வெளி வஸ்துக்களின் பெருக்கத்தில் இல்லை. தரமான வாழ்க்கை மன நிறைவோடு இருப்பது தான். வந்தவாள் சாப்பாடு போடணும், நிம்மதியாக இருந்துட்டு தான் நம்ம பெரியவாள். யாராவது 2 பேர் வந்தால் பேசாமல் ஓடி போடுறான்னா ஒரு தீர்த்தம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான். முன்ன எப்படி இருந்தது? எவ்வளோ எளிமையாக இருந்தால் யாராவது ஒரு ஆற்றுல போனால் சாப்பிடாம ஒன்றுமே கிடையாது. 4 வைதிகாக வரான்னா உடனே எங்கேயோ போகிறான், டைன் அண்ட் டைலுங்கிறான். டயல் அண்ட் டைனம், டயல் கிடையாது, ப்ரெஸ் அண்ட் டைன். நமக்கு தான் சரவண பவா, அவ்வளோதான். எல்லாம் பரமாத்மா தான் காப்பாற்றுறாரு. எல்லாம் அங்கேருந்து கிடுக்கிட்டு யமதூத்தாள் மாதிரி 5-6 பேர் வரானுங்க. என்னத்தையோ கொண்டுறான், அது ஒரு நிமிஷம் போட்டு முடிக்கிறான். இதில் ஆற்றல் மாமி ஏதோ கஷ்டப்பட்டு 4 பேர் சமைக்க விடாதோ. என்ன குறைஞ்சி போடும் உடம்பு? 100 ரூபாய்க்கு முடிய வேண்டியது 20,000 ரூபாய் பில்லு. இப்படி கொடுத்துட்டோம்னா 2 பேர் சம்பாதிச்சாங்க, 4 பேர் சம்பாதிச்சாங்க. என்ன வாழ்க்கை? ஒன்றுமே புரியல. ரெண்டாவது, இவாள்லாம் ஒரு பெரிய வேதாந்திகள்ங்கிறேன். உண்டாட்டி கிடையாது, கொஞ்சம் கிடையாது, கொஞ்சம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, குழந்தைய பார்த்து பேசுறது கிடையாது. 2 பேரும் காத்தால் 4:30 மணிக்கு கிளம்பி வரான், ராத்திரி 11:30 மணிக்கு வராங்கிறான். ஏதோ தட்டுக்கிட்டு குழந்தை பிறந்து விடுறது. அது கேட்குன்னு நின்றுட்டு இருக்காது எங்கேயோ. அது ஆயாவா என்ன புரியல. ஆயா கிளச்சியில் கொண்டு போய் விட்டு அது ஒரு திண்டாடி தெருவில் நிற்கிறது. நகர்மனான பிரஜையா தனே நத்தியாகே. பிரஜையான்னா உழைஞ்சாட்டு பாஷமே இல்லை. இதெல்லாம் பெரிய ஞானி லட்சணம். அது முன்னெல்லாம் அப்படி கிடையாது. பிதா மாதா பிதா எல்லாரையும் விருத்தாசிரமத்தில் விடுங்கிறான். நம்ம ஞானமே வேறதுன்னு சார். எல்லாம் சில்லற ஒன்று தான் ஞானம். எனக்கேன பிரகாரேன சுவிட்சர்லாண்டில் எத்தனை, இன்னொரு இடத்துல எத்தனை, இவன் பேரில் கணக்கு எழுதினா சரியாக போச்சுங்கிறான். இது பொறிச்சோ ஒத்தனும் கொண்டு போகிறதும் இல்லை. தானும் சாப்பிட தர்மத்துக்கும் பண்ணலைங்கிற நிலைமையில இன்றைக்கி போயிட்டுருக்கோம். சர்க்கார் திட்டம் போடுறது இப்படி போட்டு என்னாச்சுன்னா, இப்போ கிரெடிட் கார்டுன்னு ஒன்று வந்துருக்கு. 10 வருஷம் கிரெடிட்னா கௌரவம்னு அர்த்தத்தில் நான் படிச்சிருக்கேன். கிரெடிட்னா கடன்கிறான். இப்போ அதுதான் ஃபோனில் அதை வாங்கிக்குவா. பே 99, டேக்அவே ஸ்கூட்டர், டேக்அவே கார் 199, 200 எல்லாம் 99ல் நிற்கிறது. இப்படி எல்லாருமே போட்டு கிளப்பி விட்டுருக்கான். இதுதான் தேவையை பெருக்கி விடுறது. நீங்கள் எடுத்துன்னு போங்க சாருங்க. தேவைகளை தினசரி அதிகமாக்கி கொண்டு அவற்றுக்காக ஆளா பரப்பதால் நிறைவு ஒருவருக்கும் கிடைப்பதில்லை. இதை பிரத்யட்சத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கும். நாம் மேல் நாட்டுக்காரர்கள் மாதிரி போசு பொக்கிஷங்களுக்கு பறக்கிறோம்.
போகத்தின் உச்சிக்கு போன மேல்நாட்டுக்காரர்களோ அதில் நிறைவே இல்லை என்பதால் நம்முடைய யோகத்திற்கும் வேதாந்தத்துக்கும் பக்திக்கும் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தும் கூட நாம் புத்தி பெறவில்லை என்றால் அதுதான் பெரிய துரதிருஷ்டம். சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப டச்சிங்காக இருக்கிறதுக்காக சொல்லி படிக்கிறேன். அதனால் நான் என்னுடைய மறுபடியும் ரிக்வஸ்ட் சொல்கிறேன், ஒரு இடத்துல 200 பேராவது கூடி அங்கங்கே இதை க்ளீனாக இந்த மாதிரி ஒருத்தரை வச்சு வாசிக்க சொன்னேன்னா நிச்சயமாக நம்முடைய லைஃப்பில் முன்னேற்றம் வரும். வேத பாராயணத்துக்கு என்ன பலன் உண்டோ அது அதிர்ஷ்டம், இது திருஷ்டம். ஒருத்தன் பீரோ நிறைய துணி வைத்திருந்தாலோ, இப்போ தான் நிறைய இருக்குது துணிமணின்னு. ஏன்னா நான் ஒரு தரம் சொன்னேன், மணியெல்லாம் துணியில் போடும். என்ன கூட்டம் சார், தேர் திருவிழா மாதிரி இருக்குது, போத்தீஸுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். என்ன பண்ணுறான்னு தெரியல. ஒவ்வொருத்தனுக்கும் 200 ட்ரெஸ் இருக்குன்னா இருந்தாலும் வாங்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுறது? அதே போல் செப்பல் கிடையாது, 25 செப்பல் ஒருத்தனுக்கும். இது சொன்னால் வேறு எங்கேயோ போய்டும். அப்புறம் யாரோ ஒருத்தர் நிறைய வச்சுருந்தான்னு கேஸே போட்டான். எது என்ன வச்சுக்கிறதுன்னு தெரியல. பீரோ நிறைய துணி வைத்திருந்தாலோ, கண்ட வேளையில் ஹோட்டலுக்கு போய் என்ன கண்டதை தின்பதாலோ, வீட்டை ஏர் கண்டிஷன் முழுவதுமாக செய்து கொண்டு விட்டதாலோ அவனுடைய வாழ்க்கை தரமாகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம். தரமாகி விடாது. மனம் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்க்கை தர உயர்வாகும். மனநிறைவு வெளிவஸ்துக்களால் ஒரு நாளும் கிடைப்பதில்லை. வெளிவஸ்துக்களை சேர்க்க சேர்க்க மேலும் மேலும் சௌரியத்திற்கு ஆசை தூண்டப்பட்டு கொண்டு புது புது வஸ்துக்களை கண்டுபிடித்து வாங்கிக் கொண்டேதான் இருப்போம். நாம் இப்படி இருப்பதை பார்த்து வசதி இல்லாதவர்களும் இதே ஆசை வெறியை உண்டாக்கி விடுகிறோம். இதனால் போட்டி சண்டை எல்லாம் உண்டாகின்றன. வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக ஏகமுஸ்தியுடன் இறங்கிய பின் தான் சகலருக்கும் எப்போது பார்த்தாலும் எதையாவது வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஏதாவது பேசிகிட்டே இருக்கணும் செல்லில், நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சதா அரிப்பு இருக்கிற வரையில் நாம் தரித்திரர்கள் தான். இப்போது கோடீஸ்வரனிலிருந்து எல்லோருக்கும் இந்த குறை இருப்பதால் எல்லோருமே தரித்திரர்களாகத்தான் ஆகியிருக்கிறோம். பணம் இல்லாவிட்டால் தான் தரித்திரம் என்பதில்லை. பணம் அதிகமாகிவிட்டதாலேயே எல்லோரும் தரித்திரர்களாகி திண்டாடுகிறோம். இந்த போக்கிய வஸ்துக்கள் போக்கிய வஸ்துக்கள் அதிகமாக ஆக ஆன்மீக நாட்டம் நல்ல சித்தம் எல்லாமே போய்விடுகின்றன. மேல் நாட்டு எத்தனை சஞ்சலம், விபிச்சாரம், கொலை, கொள்ளை என்று பார்க்கிறோமோ அதெல்லாம் இங்கேயும் வருவதற்கு பூர்ணகும்பம் கொடுத்திருக்கிறோம். பூர்ணகும்பம் இல்லை, இப்போ ரிசப்ஷனே ஆயிடுச்சு. வேண்டாத வஸ்துக்களை அவசிய தேவை என்று நினைத்து கொண்டு அவற்றுக்காக ஆத்மாபிவிருத்தியை அலட்சியம் செய்துவிட்டு பணவேட்டையிலே இறங்கி இருப்பது தான் நவீன வாழ்க்கை முறை. போதுமென்ற மனசோடு நிம்மதியாக வாழ்ந்த காலம் போய்விட்டது. அதை மறுபடியும் பிடிக்கணும். அவ்வளோ சிக்கனம்னு ஒன்று சொல்கிறாருன்னா, கஞ்சனாக இருக்காதே சிக்கனமாக இருக்கு. நீ எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலே எதுக்கா சாப்பிட்ற? இதாவது தக்காளி கிலோ 100 ரூபான்னா தக்காளி இல்லாமல் ரசம் என்ன பெரிய விஷயம்? இது சின்ன விஷயம். சிக்கனம் எப்படி இருக்கணும்? நாம் பேச்சில் எப்படி சிக்கனமாக இருக்கணும், பணத்தில் எப்படி சிக்கனமாக இருக்கணும். மகாபிரிவா சொன்ன 3 வார்த்தையை சொல்லி பூர்த்தி பண்ணிவிடுறேன். மணிக்கணக்காக நிறைய பேசியிருக்கா, நிறைய சொல்லியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. முடிகொண்டானில் நடந்த ஒரு விஷயம். முடிகொண்டானில் பெரிய கூட்டம் போட்டிருக்கா. முடிகொண்டானில் என்ன விசேஷமாக இந்த வாத்தியம கிராமம் பெரியவாளுக்கு ரொம்ப ஈடுபாடு. யானை குதிரை எல்லாம் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் கூடி இருக்கா. இவருக்கு பந்தல்லாம் போட்டாச்சு, உபன்யாசம் பண்ண போகிறார். முதல் ஊர்லெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்கா பெரியவா. 4 நாள் தங்க போகிறா, பேசுவான்னு போட்டால் ஏறி உட்காந்துட்டு மேடையில் 3 வார்த்தை சொன்னார். ஏறி உட்காந்து புன்றையும் போட்டுவிட்டோ, பட்டு புடவை கட்டிக்காதீங்கோ, காபி சாப்பிட்றது நிறுத்துங்கோ, வரதட்சணை வாங்காதீங்கோ, இறங்கி உள்ளே போட்டு அஸ்னான். ஒன்லி 3 கமெண்ட்ஸ். பட்டு புடவை கட்டாதீங்க, காபி குடிக்கிறத நிறுத்துங்க, வரதட்சணை வாங்காதீங்க. உள்ளே போயிட்டார். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? பெரிய விஷயம் தான் இது. எது நடக்கவே முடியாதோ அந்த 3ஐயும் சொல்லிருக்காரு. புரியுறது இல்லை. இந்த ஊரில் முதல்ல நடந்துதான். இதை ஆணித்தரமாக வாங்கிட்டு அன்னைக்கு மகா பணக்காரால் இருக்கிறவாள்லாம் காப்பியை நிறுத்தினவா உண்டோ, பட்டு புடவை வாங்கினத்தை அப்படியே தானம் பண்ணவா உண்டோ, வரதட்சணை நிறுத்தினவாளும் உண்டோ. 10,000 ஒருத்தர் உள்ளே போயிட்டு இந்த வாஞ்சனா ஐயர்னு இருக்கார், வேதபாஷ ட்ரஸ்ட்டு. அதுதான் நம்ம விழிநாதன் அவர்களுடைய ப்ரொஃபஸருடைய மாமனார். அவர் முடிகொண்டான்காரர். உள்ளே போனாலும் அப்படி இந்த வாஞ்சி
இவ்வளோ பேருக்கும் பெரியவா மணிக்கணக்காக பேசுவான்னு ஆசைப்பட்டு ஒரே டிசப்பாயின்மெண்ட்டாக இது கேட்டாங்க. ஆமான்னு சொன்னால் நல்லா இருக்குமா, இல்லைன்னு சொல்ல தைரியம் இருக்கா அப்படின்னு. இல்லை, எல்லா ஊர்லேயும் நான் அப்புறம் கேள்விப்பட்டேன், பெரியவா மணிக்கணக்காக பேசினா என்ன சொன்னானே ஞாபகம் இல்லை, புரியலன்னு விட்டா அதுதான் ஆணித்தரமாக 3 வாக்கியம் சொன்னால் ஞாபகம் வச்சு பாடம்னு பார்க்குறேன், கடைப்பிடி பாடம்னு பார்க்குறேன்னாராம். எப்படி இருக்குது. அப்புறம் இந்தூரில் முதல்ல 52லையோ 32லையோ வந்தபோதோ நான் கிராமத்தில் எங்கேயாவது ஓரமாக ஒதுங்கி நிம்மதியாக பூஜை எல்லாம் பண்ணிட்டு அம்பாளோட தியானத்தோடு இருக்கணும்னு நினச்சேன். என்னவோ எல்லாரும் சொன்னான், பரப்பட்டினத்துக்கு வந்துட்டோம். பரப்பட்டணமா, அன்றைக்கி பரப்பட்டினம்னா இன்னைக்கு பரப்பட்டணம் வந்துவிட்டேன். வேண்டாம் வந்தேன்னு சந்திரமௌலீஸ்வரத்தை சில பேர் வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ மாற்றின்னு விட்டேன்னாலும் அதுதாங்க விஷயம். என்ன மாற்றின்னு விட்டேன்னார், இல்லை பூஜைக்கு உட்காண்டா சுவாமியை தவிர வேற ஒன்றும் நினைக்காம சிவேன வச்ச சாத்வாகிரிஷா அச்சாவதாமசி. அச்சாவதாமசின்னு அதே நினைவோட சொல்லணும். அச்சாங்கிறதுக்கு ஹிந்தி வேர்டு இல்லை, சம்ஸ்கிருத வேர்ட்லேருந்து தான் எல்லா பாஷைக்கும் போயிருக்கு. தமிழில் மீன் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் மீனகா இருக்குது, தமிழில் ஜலம் இருக்குது, சம்ஸ்கிருத ஜலம் இருக்குது, தமிழ்லேருந்து சம்ஸ்கிருதம் வந்துன்னு ஒருத்தர் சொன்னார். நான் அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன். அந்தராமதீஸ்வரோ நானோ ஏதோ ஒரு ராமாயணம் சொன்ன உடனே இவன் அந்த ஸ்லோகத்தை எழுதின்னு போய் ஆற்றுல போய் பார்த்தான். சொன்னது சார் தான். நான் வால்மீகி ராமாயணத்தில் அப்படியே இருந்தது. உடனே சொல்கிறான், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி சொன்னதை வால்மீகி காப்பிடிச்சிருக்காருன்னு தான். புரிஞ்சவங்களுக்கு இப்போ இவர் முதல்ல கேட்டது என்கிட்ட, அப்புறம் பார்த்து அந்த புஸ்தகம். அப்போ நான் சொன்னது வால்மீகி காப்பிடிச்சார்னா என்ன 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 வேல்யூவோ அதே வேல்யூ தான் அது. அதுபோல் அச்சாவதாமசின்னு ஏற நான் அப்படி சந்திரமௌலீஸ்வரரே நினச்சின்னு பூஜை பண்ணுறேன்னா பண்ணலையாங்கிறது உத்தரம் இல்லைன்னா வேற என்ன பண்ணுவா சொல்லுங்க. குழந்தைகள் உத்தரம் விளையாட்டுகள்னே சிவனேன்னு உட்காந்துருக்கும். ஏன்னா சவுத்தியாக பந்த தட்டின்னு விளையாட அப்பா தாத்தாவை கூப்பிடும். 4 பேர் இருந்தால் தானடா விஷமம் பஞ்சாயத்து சொல்லும்போது, நீ மட்டும் இருந்தால் எங்கே விஷமம் பண்ணுறது, ஊஞ்சல் துவம்சமாயிடும். அப்போது உத்தரம் இல்லை. நான் அப்படி இருந்துட்டு இருந்தேன். இப்போ இந்த ஊருக்கு வந்து நாளுக்கு நாள் பார்க்குறேன், சத்தமாக தாங்க முடியல. நீங்கள் என்னவோ சத்தம் போட்டுட்டே இருக்கேன். இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லையும் டிஸ்ட்ராக்ஷன்லையும் நான் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறச்சே மனசை ஒருமைப்பட்டு வச்சுருக்கேன். நாங்கிறதுக்கு பரீட்சை பண்ணேன் இவ்வளோ பேருமா. நான் அநேகமாக பாஸ் பண்ணிட்டேன்னாரா. மறுநாள்லேருந்து பேசவே இல்லை. அப்படி ஒரு நல்லதை எடுத்துட்டா. உலகத்தில் நல்லதை எடுத்துக்கணுங்கிறதா வரப்போல கிடையாது. ஒரு பெரிய இஷ்யூவில் நீங்கள் ஜெகத்குரு இல்லைன்னு ஒரு இஷ்யூ வந்தது. இவர் சாதாரண சன்னியாசிங்க ஒருத்தர் போய் பெரியவாள்கிட்ட சொன்னார், வருத்தப்பட்டு, நீங்கள் ஜெகத்குரு இல்லை வெறும் பேர்னு சொல்கிறாளாமே, யார் சொன்னார்னா ஏதோ சண்டைக்கு போகலாம் நினச்சிக்கூடா. நீங்கள் பெரிய குணம் இது. அவரை கூட்டுவா, அவருக்கு வாயில் 1 மூட்டை சக்கரை போடணுன்னாராம். நான் ஜெகத்குரு இல்லைன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா இல்லையா, சிஷ்ய பாபம் குரும் ரஜயத்துன்னு சாஸ்திரம் இருக்குது. சிஷ்யால் பண்ணுற பாபங்கள்லாம் குரு போய் சேருன்னு. என்னுடைய கிளாஸில் 42 பேர், 42 பேர் ஃபைல் தான் ஷீட்டை வச்சுட மாட்டோம்னு ஸ்கூலில். அதனால் சிஷ்ய பாபம் குரு ரஜயத்துன்னு இருக்கு. ஜெகத்து பூராவுக்கு நான் குருவாக இருந்தேன்னா ஜெகத்தில் புண்ணியம் பண்ணுறவாளே ஒருத்தரும் இல்லை. அத்தனை பாபம் எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒருத்தர் நினச்சி கருணையாக சொன்னார். பார்த்தியா, அவருக்கு 1 மூட்டை சக்கரை போடுவாராம். யார் சொல்லுவா இது மாதிரி. அப்புறம் அடுத்த நிமிஷம் சொன்னாராம், எல்லாத்தையும் நான் தான் ஜெகத்குருன்னு சொல்லு. ஜெகத்தில் ஒவ்வொருத்தரும் எனக்கு குரு மாதிரி, ஒவ்வொருத்தட்ட உள்ள நல்லதை நான் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த விதத்தில் நான் ஜெகத்குருன்னாரா. இவர் தான் உண்மையான ஒரு ஞானி. ஒன்னொன்னுலேருந்து ஒன்று கற்றுக்கணுங்கிற ரீதியில். அதுபோல் தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சு கண்டிக்கிற விதமே ரொம்ப வேடிக்கை. பலதெல்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அப்படி ஒருத்தர் இருந்து அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்து அவர் சொன்னதில் ஏதாவது ஒன்று செய்கிற வேலையே கரெக்டாக செய்யணும், ஏமாற்றக்கூடாது, சிக்கனமாக இருக்கணும், கூடிய மட்டும் தர்மம் பண்ணணும், நம்ம போல பொறுத்தையாக நினைக்கணும், பட்டு புடவை அனாவசியமாக வாங்கி கேட்டவிட ஒன்று இருந்தால் அதோடு போகிறோன்னு வைக்கணும். இது மாதிரி சில விஷயங்கள் எடுத்துட்டேன்னா டே டு டே லைஃப்லேயே நமக்கு முன்னுக்கு வரலாங்கிறதோடு மட்டும் இல்லை, உள்ளிருட்டு விலகுவதற்கு பெரிய காரணமாக இருந்த அவருடைய இது ஜெய வருஷத்தில் 121வது ஜெயந்தி விழான்னு சொல்கிறோம். வருஷம் இந்த மாதிரி பல இடங்களில் பல பேர் நல்லா நடத்துகிற பக்தி ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்குது. அது புக்தியாக முடிஞ்சு போகிறது. நவகிரக புக்தி தான் ஆகாதுன்னு அர்த்தம். அதனால் நிஜமாக இதை நாம் கடைப்பிடிக்கணுங்கிறதாக நினச்சிண்டு இதெல்லாம் பண்ணணும். ஓரளவுக்கு அவருடைய அனுகிரகத்தினால முன்னுக்கு வருதுன்னு சொல்லத்தான் வேண்டியிருக்கு. ஆனால் அந்த சின்சியாரிட்டிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கார். எதை பற்றி பேசியிருக்காருன்னு சொல்கிறத விட அவர் பேசாத விஷயம் இல்லைங்கிறத ஒரு புஸ்தகத்தையும் எடுத்துட்டா போதும். அதனால்
அவளை பற்றி இன்றைக்கி நம்ம எல்லாம் நினச்சி அதோடு கூட இருந்த அந்த தெய்வத்துடன் வாழ்க்கைங்கிறதான் புஸ்தகம் ரிலீஸ் ஆகி குருவாசரத்தில் அம்ச நட்சத்திரங்கிறது எப்படின்னு கேட்டால் நம்ம மாதத்தில் யார் பாத்தியார் வந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் அம்ச நட்சத்திர மந்திரம் தான். வித்யாஸ்ம ஹவ்யைர் நமசோபசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ அஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தः சதஞ்சீவேம சரதஸ்ஸவீராः. அனுஷ நட்சத்திரத்துக்கு மித்ரங்கிற சூரியனில் ஒரு பிரதேகம் தேவதை, உலகத்துக்கெல்லாம் ஃப்ரெண்டு. அப்பேற்பட்ட அனுஷ நட்சத்திர தேவதையை பிரார்த்தனை பண்ணி நாம் நல்ல காரியங்கள்லாம் பண்ணி 100கணக்கான வருஷம் நல்ல முறையில் வாழ வேண்டும்னு பிரார்த்தனை. அனுஷத்தில் தோன்றவர்களை பிரார்த்தனை பண்ணி நாம் 100கணக்கான வருஷங்கள் நன்றாக வாழ்வோம் அப்படிங்கிறத பிரார்த்தனையோட இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அமெரிக்காராளுக்கெல்லாம் சொல்கிறேன். இந்த குருகுலத்தில் நான் வாரத்துக்கு முன்னா சொல்லிட்டு பற்றி ஸ்லோக ராமாயணம் ஒன்று நடக்கிறது திங்கள் புதனில், வேதாந்த செவ்வாய்க்கிழமை நடக்கிறது, 7 நாளுமே எல்லாம் நடக்கிறது. ஆனால் நீங்கள் எல்லாம் அதுவும் தெரிஞ்சுட்டு அதுலேயும் கலந்துட்டு இது மாதிரி ஒரு காரியமாவது நாம் நன்னா பண்ணுறோங்கிறதாக இருக்கணும். இந்த இதில் 2 காரியம் ரொம்ப நன்னா நடந்ததுக்கு பெரியவாள் அருள் தான் முக்கியமான காரணம். அவளை நினைச்சாலே நமக்கு வந்துடும். ராமனை நினைச்சு இருந்துட்டே இருந்தால் ராமனுடைய குணம் வந்துட்டே இருக்குமா. நன்னா நினைக்கணும், நினைக்கிறத தீவிரமாக நினைக்கணும். அதுக்கு ஒரு இவன் சொன்னால் ராமனை நினைச்சு விட்டாக்க அப்புறம் தப்பு பண்ணு தோணலாம். தோணுதுன்னா சரியாக நினைக்கலன்னு அர்த்தம். அது ராவணன் ஒருத்தன் போனான் வீட்டுக்காக. ஏதாவது சீதையை தூக்கி வந்து இவ்வளோ பாடு ஏன் படுறேன், இந்த நகன்யன்றத்தில் வரும்போது கௌதமர் வேஷம் போட்டாப்புல நீ ராமர் வேஷத்துலேயே ராமர் வெளில போனேன்னா உனக்கோ வேஷம் போட தெரியும். ராமர் வேஷத்தில் போக வேண்டியதானே சீதையை தூக்கின்னு வரத்துக்கோ சீதையோட கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கோ நானா. அட அசடே எனக்கு நீ சொல்லித்தரணுமா, ராமர் வேஷம் போட்டுட்டோம்னா பிறன் மணி நோக்காத பேராண்மைங்கிறது வந்த மாதிரி ஆயிடுச்சுன்னாரா. அதுபோல் பெரியவாளை நினச்சி சின்சியராக பண்ணாலே நம் நாளையிலேருந்து நம்முடைய மாற்றங்கள் நன்றாக தெரிஞ்சுருக்குங்கிறதா சொல்லி பெரியவா அருளால் எல்லாம் க்ஷேமம் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணி பொறுத்து பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதையே. ஒரு மாமா இப்போது சொன்ன விஷயங்கள்லேருந்து ஒரு 2-3 சின்ன அனெக்டோட்ஸ் இது அவர் சொன்னதுலேருந்து எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு பிரியப்படுறேன். ஒன்று, இந்த சிம்பிள் லைஃப் இதை பற்றி சொல்கிறச்சே சொன்னார். ஃபாரின் கண்ட்ரிஸ் மேலே நாட்டாளுக்கு எப்படி ஒரு போக்கியத்தில் மோகம் ஜாஸ்தியாகி எல்லாத்தையும் ஜாஸ்தின்னு சேர்க்குற பழக்கம் இருக்குன்னு. இது ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சது. நான் ரீசண்டாக அனுபவித்து என்ன கண்கண்ட உண்மையும்பாள் அந்த மாதிரி டைரெக்டாக தெரிஞ்சுட்ட விஷயம். எப்படியும் எல்லா ராத்துலேயும் யாராவது ஒருத்தர், ஒரு சொந்தக்காரர் யூஎஸில் இருப்பா, என்ன யாராவது ஒருத்தர் அண்ணா தம்பி பெரியப்பா பையன் யாராவது ஒருத்தர் இருப்பா. நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்குறதுனா $3.50. அதே 1/2 லிட்டர் பாட்டில் 40 பாட்டில் சேர்ந்தாப்பில் வாங்கி லாட்டில் வாங்கினால்னா $3. இது நான் ஃபேக்சுவலாக சொல்கிறேன். இப்போ ஒரு மாதம் முன்னாடி பட்ட அனுபவம் எனக்கு தெரியவே தெரியாது. மாமா இந்த மாதிரி யூஎஸில் 1 லிட்டர் பாட்டில் வாங்கினால்னா $3, 40 1/2 லிட்டர் பாட்டில் லாட்டில் வாங்குறது. அது ஒரு கடை ஹைப்பர் மார்க்கெட். நம்ம கான்செப்ட் இப்போ தான் வந்துட்டுருக்கோம் நம்ம ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு. அது கடைசியில் என்ன ஆகுன்னா 40 பாட்டிலும் சேர்த்து வாங்கிட்டு வந்து வைப்போம். அதில் 10 பாட்டில் கூட செலவாகாது. பாக்கி 30 என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அதை வரும்போது எங்கே எடுத்துன்னு வருது, யார்கிட்ட கொடுக்குறதுன்னு இப்படியே இந்த ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் திங்ஸ் விச் வி ரியலி டோன்ட் நீட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ ஆல்ரெடி அங்கே இருக்குது. அதுலேருந்து எப்படி வெளில வருதுங்கிறது அவள் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஆனால் அவள் சைடுக்கு இப்போ போயின்னு இருக்கோம். நம்ம இப்போ ஹைப்பர் மார்க்கெட்ஸ் எப்படி கொண்டு வருது, நிறையவா வாங்கினா விலை கம்மியாகுமே, அதுக்கு போகலான்னு ஆசைப்பட்டு நம்ம ஸ்டெப் எடுத்துன்னு இருக்கோம். பட் இவென்ச்சுவலி வி வில் எண்ட் அப் வேர் தே டோன்ட் வாண்ட் டு பி. அதுக்கு தான் போயின்னு இருக்கோம். ரெண்டாவது ஒரு விஷயம், பெரியவாளுக்கு வந்து இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரான் இல்லை, எல்லாரையும் ஒரே விதமாக பார்க்குற ஒரு பெரிய குணங்கிறத பற்றி சொன்னார். இதில் ஆல்மோஸ்ட் யாருக்குமே தெரிஞ்சிருக்க முடியாத ஒரு விஷயம் நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தரை ப்ரைவேட்டாக போய் மீட் பண்ணேன். காஞ்சிபுரத்தில் அந்த மடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்குது, மடத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவனுடைய இமாம் வந்து பர்சனலாக போய் மீட் பண்ணி அவர்கிட்ட பெரியவாளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள், இப்படி ஒருத்தராக பார்த்து பெரியவாளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு பழக்கமாக போயின்னு இருக்கு. அதில் இந்த இமாம் அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தப்போ அந்த இமாம், நீங்கள் எல்லாம் பார்த்தா நம்பவே மாட்டேன், டிப்பிக்கல் பக்கா ஒரு இமாம். அவர் வந்து தலையில் குல்லாலாம் வச்சுட்டு, இவன் தான் ஸ்ரீராமர் தான் கூட சாட்சி, ஸ்ரீனி இருந்த ஒரு 2-3 பேர் நாங்கள் போயிருந்தோம். நேராக எடுத்த உடனே
அவர் வந்து முத்தை பற்றி திருநையன்னு ஆரம்பிக்கிறார். நீங்கள் யாரா நமக்கு யாருக்கா குரான் பற்றி சொல்ல தெரியுமோ? நேராக திருப்புகழ் ஆரம்பிக்கிறார். ஒரு ரெண்டு அப்படியே மனப்பாடமாக அப்படியே பிரவாகமாக சொல்கிறார். சொல்லிவிட்டு என்னடா இது பேசுகிறேன்னு நினைக்கிறேல, எனக்கு இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாதுன்னு உங்கள் பெரியவா தான் சொல்லி கொடுத்துருக்கான்னு. அண்ட் அவர் பல விஷயங்கள் சொன்னார். பெரியவாளை பற்றி பேசுகிறதுனா நான் ஒரு நாள் நான் பேசுகிறேன் சார் அப்படின்னார். அவ்வளோ ஒரு பற்றுதல். என்னென்னா பெரியவாளை பொறுத்த வரைக்கும் இந்த மதத்துக்காரா அந்த மதத்துக்காரா டிஃப்ரென்ஸ் கிடையாது. பக்கத்தில் இருந்த மசூதி அங்கேருந்து எடுத்துடலாமான்னு ஒரு பெரிய பிரமுகர் பெரியவாகிட்ட போய் கேட்டுவிட்டு, இங்கே பெரியவா தீபாராதனை காட்டுற டயத்தில் அங்கே வந்து தொழுகை நடக்கிறது, அந்த சத்தம் வந்து நடுவில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இதை மூவ் பண்ணிடலாமா, நாங்கள் கவர்மெண்ட் மூலமாக புஷ் பண்ணி மூவ் பண்ணிடலாமான்னா பெரியவா சொன்னாலாம், அவாலும் நீ கும்பிட்ற அதே சாமியை தாண்டா கும்பிட்றா, அது எதுக்கு இங்கேருந்து மாற்றணுங்கிறேன்னா. ஸோ எல்லா மதமும் சம்மதம். அவா மதத்தினுடைய கோட்பாடுகளை கடைப்பிடிச்சுண்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே மோட்சத்துக்கு உண்டான வழி கிடைக்கும் அப்படிங்கிறத பெரியவாளை மாதிரி ஸ்திரமாக சொல்லி ஆணித்தரமாக நிரூபித்து காமிச்சவர் யாருமே கிடையாது. இது நீங்கள் எங்கே சுற்றி போனாலும் எத்தனை மைல் தாண்டி போனாலும் திரும்பி பெரியவாளுடைய பாயிண்ட்டுக்கு தான் இது வந்தாகணும். இதை நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுண்டு அத்வைத்தம்ங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு ஏகம் சத்துன்னு எல்லாம் நம்மளுடைய ஒரே ஒரு ஆதிசங்கரனுடைய பிரின்சிபிள் திரும்பி பெரியவா சொல்லி ஆதிசங்கர்கிட்ட தான் போகிறோம். அத்வைத்தம்ங்கிற ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு எங்கே போனாலும் ஒரே ஒரு பரமாத்மாவை தான் நம்ம எல்லாரும் கும்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு எல்லாரும் ஒரு பிரதர்ஹுட்டோட நல்லபடியாக சேர்ந்து வாழணுங்கிறது பெரியவாளுடைய ஒரு நமக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்டர், ஆக்ஞை. அதை நம்ம இன்னைக்கு மகாமகோபாத்தியாய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மூலமாகவும் அதை இன்னைக்கு கேட்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. கடைசியான ஒரு விஷயம், தேர்ட் திங், இங்கே பெரியவா மெட்ராஸ் வந்ததை பற்றி பேசியிருந்தார். இங்கே வந்திருக்கவா நிறைய பேர் சங்கர குருகுலத்துக்கு புதுசாக இருக்கக்கூடியவாளாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் இதை சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த இடம் அமைஞ்சதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா பெரியவா மெட்ராஸ் வந்தப்போ இதே ஸ்தலத்தில் இருந்து இங்கே தங்கி இருந்து இங்கே கேம்ப் பண்ணி பெரியவா இங்கேருந்து பல இடங்களை கவர் பண்ணியிருக்கா. ஸோ பெரியவா தங்கின ஒரு இடம், இங்கேருந்து பூஜைகள்லாம் பண்ணியிருக்கார். அப்படி ஒரு ஸ்தலமாக இன்னைக்கு நமக்கு இது அமைஞ்சிருக்குங்கிறது ஒரு பெரிய புண்ணியம். நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சங்கர குருகுலத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். அந்த மாமா சந்திரசேகரன் சார் அங்கே இருக்காரு, அவரும் மாமியும் எந்த ஒரு ப்ரோக்ராம்னாலும் எந்த ஒரு டிவோஷனல் கண்டென்ட் என்ன நடக்கிறதுனாலும் ஒரு நிமிஷமாக சரி பண்ணிவிடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு இவ்வளோ சுலபமாக இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து சாங்ஷன் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு ஆள்கள் நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளோ ரொம்ப நன்னா இந்த சங்கர குருகுலத்தை நடத்தின்னு இருக்கா. டெய்லி வேத பாடம், வேதாந்தம், ஏதாவது ஒரு கிளாஸ் நடந்துகிட்டே இருக்குது. பெரிய பெரிய கணபாடிகள், பெரிய பெரிய சாஸ்திரஜர்கள் இவெல்லாம் வந்து டெய்லி இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கா. குருகுலத்தை பற்றி தெரியாதவா தயவு செஞ்சு இங்கே வெயிட் பண்ணி குருகுலத்தை பற்றின இன்ஃபர்மேஷனும் கேட்டு வாங்கிட்டு இங்கே நடக்கக்கூடிய கிளாஸஸில் முடிஞ்ச வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். குருகுலம் ரெனோவேஷனும் நடந்துட்டுருக்கு. ஸோ குருகுலம் ரெனோவேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுறவாளும் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ். இல்லை இங்கே மெமோரியல் ட்ரஸ்ட் இருக்குது, அவள்கிட்டையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை சொல்லி ரவிக்குமார் ரைட் ரைட் இப்போ இதை சொல்லி இன்றைய தினம் பெரியவாளுடைய ஜெயந்தி மகோத்சவத்தை இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்த எல்லா பெரியவர்களுக்கும், இன்றைக்கி நமக்கு இவ்வளோ விசேஷமாக உபன்யாசத்தை சொல்லி நமக்கு பெரியவாளுடைய நல்ல புத்திமதிகளை அறிவுரைகளை நமக்கு கொடுத்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுக்கும் சங்கர குருகுலத்துக்கும், இதை திடீர்னு வந்து ஒரு ஆபத் பாந்தவன் மாதிரி வந்து கவரேஜ் பண்ண ஸ்வஸ்திக் டிவி கம்பெனிக்காரர்களுக்கு, ஏன்னா இது வந்து இப்போ எவ்வளோ பேருக்கு ஆன்லைனில் போயின்னு இருக்கு, இது ஒரிஜினல் பிளானில் கிடையாது, எல்லாம் பெரிய அனுகிரகத்தில் நடக்கிறது. பட் ஸ்டில் இவா எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி பண்ணிக்கிறோம். நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. பெரியவாளுக்கு தீபாராதனை பண்ணி இதோட முடிச்சுக்கிறோம். பிரசாதம் வாங்கிட்டு எல்லாரும் கிளம்பலாம். यो वेदादो स्वर प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परस्य महेश्वरः.
न तत्र सूर्यो भाति न चन्द्रतारकं नेमा विद्युतो भान्ति कुतोऽयमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति सोमो वा एतस्य राज्यमादत्ते यो राजासन् राज्यो वा सोमेन यजते देवसुवामेतानि हवीगुंषि भवन्ति एतावन्तो वै देवानागं सवाः त एवास्मै सवान् प्रयच्छन्ति तयेनं पुनः सुमन्ते राज्याय தேவசூரா. கற்பூர மூளையும்போது வாழ்த்தன்னு மூளையாக இருக்கு. ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததாது குபேராய வைஷ்ணவனாய மகாராஜா. समस्त अपराध निवृत्त्यर्थम समस्त मंगल प्राप्त्यर्थम कर्पूर निराजनं दर्शयामि.